நான் மட்டனும் அவரைக்காயும் போட்டு நான் குருமா வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். மட்டன் 3/4 கிலோ, அவரைக்காய் 1/4 கிலோ, தேங்காய் எண்ணெய் உடச்சி அரைச்சி வச்சுருக்கிறேன். தேவையான எண்ணெய், உப்பு தேவையானது. 50 கிராம் வந்து மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 கிலோ தக்காளி, 100 கிராம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு 50 கிராமு, இஞ்சி 25 கிராமு, தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அடுப்பு வச்சுக்கலாமுங்களா. எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 எண்ணெயாவது ஊற்றினா குழம்பு நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் மசாலா வணங்கிடும். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுலேயே மல்லித்தூள் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு பணம் போட்டுக்கலாம். மட்டன் போட்டுக்கலாம். நம்ம காய் போட்டுக்கலாம். ஆனால் இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். அடுத்து காய் போட்டுக்கலாம். அவரைக்காய் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் இதுதான் போடணும். முன்னாடியே போட்டோம்னா டேஸ்ட் கம்மியாகிடும். அதனால் 3/4 வேக்காடு வந்ததுக்கப்புறம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்படியா ஒரு 2 நிமிஷம் காலையில் விட்டு இதை வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கையோட தண்ணி ஊற்றி விசில் விட்டு போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டால் போதும், வெந்துடும். ஏன்னா கறி இதுலேயே நல்லா ஓரளவுக்கு வணங்கிருச்சு. தண்ணி ஒரு 1/2 சொம்பு ஊற்றிக்கலாம். நாலு விசில் வந்தால் அடுப்பா வைக்கலாம். நான் கழிஞ்சிட்டு தான் இது பண்ணியிருக்கிறேன். இல்லை தேங்காய் ஊற்றிக்கலாம். ஒரு தேங்காய் போகுது. இந்த அளவுக்கு கட்டியை வச்சுக்கணும். அப்படியே இட்லிக்காக இருந்தாலும் தோசைக்காக இருந்தாலும் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்குது. மல்லித்தலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். போட்டு மட்டன் குழம்பு வச்சுருக்கிறேன். நீங்கள் தோசை சுட்டு வச்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.